இனிய காலை வணக்கம். உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். முக்கியமான ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். 2022 கிறிஸ்மஸ் அன்னைக்கு கேப்டன் வந்து அந்த சின்னமலை சர்ச்சுக்கு வந்திருந்தாரு. அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு. அப்போ வந்து ஒரு பாட்டி வந்துட்டு குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படியே தடுமாறிட்டு இருந்தாங்க. நான் எங்க அண்ணன் கூட போயிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த ரொம்ப கும்பலா இருந்ததால அந்த பாட்டியால போக முடியல. நான் ஒண்ணு என்ன பண்ணிட்டேன், அந்த பாட்டிகிட்ட அந்த குழந்தைய வாங்கி பாட்டிய கையில கூட கூப்பிட்டுன்னு சந்துல கிந்துல பூந்து அந்த கும்பல தாண்டி எடுத்து போய் கேப்டன் கிட்ட அப்படி அவங்க அண்ணி கேப்டனோட அவ தான் அண்ணி அங்க இருந்தாங்க. கேப்டன் இப்படி இருந்தாரு. நான் இப்படி இப்படி நிக்கிறேன். நான் இந்த பக்கம் நிக்கிறேன். 3 பேர் இப்படி நிக்கிறோம். கேப்டன் கொஞ்சம் தள்ளி இருந்தாரு. அண்ணிகிட்ட சொல்லி, "அண்ணி குழந்தைக்கு பேர் வைக்கணும்" அப்படின்னேன். அவங்க பேரு என்ன பேர் வைக்கலாம்? அப்படியே கேட்டாங்க. பேரு என்ன பேர் வைக்கலாம்னு கேட்கும்போது, நான் உடனே சொன்னேன். விஜயலதா அப்படின்னு சொன்னேன். விஜயலதா அப்படின்னு அவங்க பார்த்து அந்த பேர் கேட்டவும் என்னையும் கேப்டனையும் பார்த்தேன். கேப்டன் அப்போ அவ்வளோ ஒரு இது இல்ல, தெளிவில்ல. இருந்தாலும் என்ன என்ன அப்படின்னாரு. பேசும்போது அப்படியே கேட்டுட்டு பேர் வைக்கணும்னாங்க. விஜயலதா. விஜயலதா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே அந்த பேரை வச்சாங்க குழந்தைக்கு. 2022 கிறிஸ்மஸ் அன்னைக்கு குழந்தைக்கு பேர் வச்சுட்டு குழந்தை கையில் பைசா ஏதோ கொடுத்தாங்க. அவர் கேப்டன் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தார். வாங்க போலாம்னாங்க. அவர் அப்படியே பொறுமையாக நடந்து போனார். இது ஏன் சொல்கிறேன்னாக்கா, அவருக்கு அந்த குழந்தைக்கு பேர் வச்சு ஒரு 3 வருஷம் இருக்கும். அந்த குழந்தை வாழ்கிற காலம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு பேர் வச்சதில் நானும் கேப்டனும் கண்டிப்பாக இருப்பேன் அந்த குழந்தை கூட. ஏன்னா பேர் சொன்னது நான், வச்சது அவங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஸோ மச் ஹாப்பி. தேங்க்ஸ் கேப்டன். அவர் கொடுத்தது தான் அது கண்டிப்பா. ஏதோ ஒரு இதுல என் கல்யாணத்துக்கே ஒரு போஸ்டருக்கு அவர்ல வந்துட்டார் அப்பயே. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான். தேங்க்ஸ் டு டாக்டர் புரட்சி கலைஞர் பொன்மனச் செல்வர் விஜயகாந்த் அவர்களுக்கு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மாறி போன போதும் இது தேறு போகும் வீதி, வாரி வாரி தோற்றும் இனி யாரு உனக்கு நாதி, பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போதும் வீண் பழிய சுமந்த நீதி, சாமி வந்து கேட்டுடுமா, வீண் பழிய தீர்த்திடுமா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, நெஞ்சம் என்னும் கோடு அதில் நெருப்பு வைத்ததாறு, துன்பம் எந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு, கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு, கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாரு, வெந்த பொண்ணும் ஆறிடுமா, வேதனை தான் தீர்ந்திடுமா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே,
பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே